எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த தீபாவளி வந்துருச்சு. ஆனால் கூடவே மழையும் சேர்ந்து வந்துருச்சுங்க. இந்த ஒரு நாள் நம்ம பட்டாசு வெடிக்கணும்னு இந்த வருஷம் ஃபுல்லாகவே பட்டாசை தயாரிக்கிறவங்க தான் சிவகாசியில் இருக்கிற பட்டாசு தொழிலாளிகள். ஆனால் இந்த மாதிரி மழை வந்ததுன்னா நிறைய பேர் பட்டாசே வாங்க மாட்டாங்க. இதனால் அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஊரில் தயாரிக்கிற பட்டாசுகளை வாங்கி நம்ம தீபாவளியை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த சைனா பட்டாசெல்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க. இன்றைக்கி எப்பவும் போல் காலையில் எந்திரிச்சு பார்த்தா மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு சமைக்கலான்னு போயிட்டேன். இன்றைக்கி வந்து சட்னியும் தோசையும் தான் செஞ்சுட்டு இருந்தேன். வீட்டில் வந்து தேங்காய் தேடி பார்த்தாங்க, தேங்காய் இல்லை. அதனால் வெங்காயம் கொஞ்சம் வதக்கி அதில் பொட்டுக்கடலை போட்டு சட்னி அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். தேங்காய் இல்லாதப்போ இந்த மாதிரி தான் நான் வெங்காயம், அதில் வந்து சீரகம், கொஞ்சம் காஞ்ச மிளகாய், 2 பல்லு பூண்டு போட்டு வதக்கி அது கூட பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி தாளிப்பேன். அதுவுமே தேங்காய் சட்னி மாதிரி டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா தம்பி 2 பேருக்குமே வந்து காஃபி கேட்டாங்க. இந்த மாதிரி மழை பெய்கிற டைமில் சில் கிளைமேட்டுக்கு டீயை விட காஃபி குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் அம்மா தம்பிக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு கையோட எல்லாருக்கும் தோசையும் ஊற்றி வச்சுட்டேங்க. இன்றைக்கி நம்ம தெருவில் இருக்கிற ஒரு குட்டி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே செலிப்ரேஷன் நடக்குது. நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அதுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இந்த வீட்டு சமையல் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நான் ரெடி ஆகலான்னு போயிட்டேன். எல்லா லேடிஸ்க்கும் இப்படி தானான்னு சொல்லுங்கள். நமக்கு ஏதாச்சும் வெளியில் போனோம் அப்படின்னா வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சமைச்சு வச்சுட்டு போகிற மாதிரி தாங்க இருக்குது. ஒரு வழியாக சமையல் வேலையை முடிச்சுட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அங்கே போனால் ஃபங்க்ஷனு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. குட்டி பாப்பா அதித்தி அப்படின்ற பாப்பாவுக்கு தான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பர்த்டே. எல்லோரும் வந்து பாப்பாவுக்கு விஷ் பண்ணுங்கள். பர்த்டே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம வந்து பாப்பாவுக்கு விஷ் பண்ணிட்டு போனால் அதுங்க வந்து பிரியாணி தான் சாப்பாடாக போட்டிருந்தாங்க. சரி நம்மளும் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் என் குட்டி பையனுக்காக மட்டும் ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லி துணி கடையில் போய் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனால் சரியான மழைங்க. பாதி வழியிலே நனைஞ்சிட்டோம். ஒரு வழியாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோங்க.